நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது. ஆனால் பொங்கல் வாழ்த்தில் கூட அரசியல் பண்ண முடியுமா? 2025க்கான பொங்கல் வாழ்த்தில் பொங்கல் வாழ்த்தோடு சேர்த்து கூடுதலாக இன்னொரு வாழ்த்து செய்தியை இணைச்சி தமிழகத்தில் இது வரைக்கும் திமுகவை தவிர மற்ற எந்த கட்சிகளும் செய்ய பயப்படுற ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் செஞ்சுருக்கிறாரு. அது என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, அரசியல் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் திருவிழா வரும்போது கூடவே ஒரு சில சர்ச்சையும் வரும். அது என்னன்னா, பொங்கல் பண்டிகைங்கிறது தமிழர்களுடைய பண்டிகை, தமிழர்களுக்கே உரித்தான பண்டிகை. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த பொங்கல் விழாவை தமிழர்கள் அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தை ஒன்றையே தமிழ் புத்தாண்டாக அறிவிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் திமுகவோட முதல்வர் அண்ணாதுரை அவர்களிடமிருந்தே தொடங்கிருச்சு. இது அஃபிஷியலாக நடைமுறைக்கு வராட்டினாலுமே கூட திமுகவை பொறுத்தவரையில் தை 1 தான் பொங்கல் திருநாளும் தமிழர் புத்தாண்டும். இதை முன்மொழிஞ்சவர் அறிஞர் அண்ணா. இதை அவர் 1967ஆம் ஆண்டு முதல்வராக பொறுப்பேற்றதிலிருந்து முன்மொழிஞ்சிக்கிட்டு வராரு. காரணம், திமுக ஆட்சி அமைச்சதே மொழிப்பற்றுனால தான். அவங்களோட தீவிரமான இந்தி திணிப்பு போராட்டம் தமிழ் மொழி மேலேயும் மக்கள் மேலேயும் அறிஞர் அண்ணாவும் திமுகவும் வச்ச பற்று தான் அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கே முக்கிய காரணமாக இருந்தது. அதனால் அப்போ இருந்து இப்போ வர தமிழர்களோட கலாச்சாரத்தையும் மொழி பெருமையும் முன்னிறுத்தும் வகையிலேயே திமுகவோட அரசியல் முழுக்க இருக்கும். அதனுடைய ஒரு பகுதியாக தான் தை 1 தமிழர் புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி முன்மொழியப்பட்டுச்சு. ஆனால் பெரும்பாலான தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டுங்கிறது சித்திரை 1 தான். காலங்காலமாக தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்ட சித்திரை 1 திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் மாற்றம் முற்பட்டுச்சு? சித்திரை 1 தமிழ் புத்தாண்டாக இருக்கிறதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு பார்த்தா, சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு, அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு இந்து மதத்தை சார்ந்ததாக இருக்குது. இதன் காரணமாக தமிழ் புத்தாண்டு குறிப்பிட்ட மதத்துக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்கிற காரணத்தினால ஒட்டுமொத்த தமிழர்களும் பொதுவாக கொண்டாடுற மாதிரி தமிழ் புத்தாண்டு இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு முன்மொழியப்பட்டது தான் இந்த தை 1 தமிழ் புத்தாண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழி காலங்காலமாக இருக்குது. அதனால் அந்த தை 1லேயே தமிழர் புத்தாண்டை கொண்டாடுறது மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் திராவிட கட்சிகளினுடைய கருத்தாக இருந்தது. சரி, இதில் விஜய் அவர்கள் செய்த அரசியல் என்னன்னா, 1967லேருந்து இப்போ வர திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த அரசியல் கட்சிகளும் தை திருநாளை தமிழ் புத்தாண்டாக அங்கீகரித்து வாழ்த்து செய்தி தெரிவித்ததே இல்லை. அதுக்கான காரணம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டாக ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட நம்பிக்கைக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறதுல எல்லா அரசியல் கட்சிகளும் அச்சப்படும் போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னோட பொங்கல் வாழ்த்து செய்தியில் அனைவருக்கும் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. நிஜமாவே இதை சொல்கிறதுக்குன்னு ஒரு தைரியம் கண்டிப்பாக வேணும். விஜய் அவர்கள் ஏற்கனவே திராவிடமும் தமிழ் தேசியமும் எனதிரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரியே தமிழ் கலாச்சாரத்தையும் மொழி பற்றி முன்னிறுத்துகிற மாதிரியான ஒரு அரசியல் தான் இது. விஜய் அவர்களும் எல்லாரும் மாதிரி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டாக ஏற்றுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் தன்னோட அரசியல் பார்வையிலிருந்து தைரியமாக பொங்கல் வாழ்த்தோடு சேர்த்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தது அவரோட போல்டான மூவ். ஒருவேளை இந்த தமிழ் புத்தாண்டுக்கான வரலாற்றை மக்கள் சரியாக புரிஞ்சிக்காத பட்சத்தில் இந்த சின்ன ஒரு வாழ்த்து செய்தி விஜய் அவர்கள் மீது மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பேக்டை கூட கிரியேட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் அது எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னோட அரசியல் பார்வையை விஜய் அவர்கள் தெளிவாக வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சி. திராவிடமும் தமிழ் தேசியமும் இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் அப்படிங்கிறது இந்த ஒரு வாழ்த்து செய்தி மூலமாக தெளிவாக புரிஞ்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.